ஏட்டி நெட்டூஸ், என்ன டீ எப்படி இருக்கு மாங்காய் தொக்கு? அருமையா இருக்குக்கா. அதுல அப்படி நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் டீ, நல்ல நெய் மாதிரி இருக்கும். காரம் கரெக்டா இருக்குல்ல? இல்ல வயித்துல இருக்கும்போது ரொம்ப காரமும் சேர்க்க கூடாது பாத்துக்க. நல்லா இருக்குக்கா. சரி குழம்புலாம் வச்சாச்சு, எப்படி சோறு திங்க? செக்க இந்த புளி மாங்காய் மாங்காய் தொக்கு இதெல்லாம் பார்த்த உடனே நாக்கெல்லாம் ஊறிச்சா. சாப்பிட்டாச்சு பத்தோடுங்க. இப்ப கடவாப்பல்ல கூசுது. அதுக்குதான் முதல் சாப்பாடு சாப்பிடணுங்கிறது. இனி 2 நாளைக்கு அந்த கூச்சம் போகாது. போ, ஒன்னும் ஒழுங்கா சாப்பிட முடியாது. போ. எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யலப்பா. நான் எவ்வளவு சோறு தந்தாலும் திம்பேன். ஏட்டி மல்லிகுட்டி, அடுப்பு அணைச்சிடாத. ஏக்கா? ஒரு 3 புளியங்காய் சுடுவோம் டீ. நானே சொல்லணும்னு நினைச்சேன். என்னது புளியங்க வச்சுட போறியலா? ஏடி இந்த புளியங்க இருக்குல்ல, மசாலா தூளும் உப்பு வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட். ஆனா அதே புளியங்காவை ஒரு சின்ன கம்பியில குத்தி நெருப்புல வாட்டி சுட்டு சாப்பிட்டேன்னு வை, அது வேற மாதிரி டேஸ்ட். ஏடி ராசாத்தி, பல்லு கூசுதுன்னு சொன்னீங்க, நீ சுட்ட புளியங்க வச்சு சாப்பிட்டு பாரு, பல்லே கூசாது. என்னக்கா சொல்றீங்க? ஏட்டி இழுவ. ஆமாட்டி, பச்சை புளியங்காவோட சுட்ட புளியங்காய் நல்லா இருக்கும். அது நெருப்புல போட்டு சுட்ட உடனே பொடாருன்னு வெடிக்கும் பாரு, வெடிச்சு பால்லாம் வெளியே வரும். டேஸ்டா இருக்கும் தெரியுமா டி? நாங்களாம் முந்தி சின்ன பிள்ளையா இருக்கத்துல எத்தனை வாட்டி இந்த புளியங்காவை சுட்டு வீட்டுல அடி வாங்கியிருக்கோம் தெரியுமா? அடி வாங்கினீங்களா? ஆமா, வீட்டுக்கு தெரியாம காட்டுக்கு போய் புளியங்காய் பறிச்சுட்டு வருவோம். சுட்டு தின்னுட்டு அடுத்த நாள்ல காய்ச்சல் எல்லாம் கிடப்போம். அதுக்குதான் எங்க அம்மா கிட்ட அடி வாங்குறது. ஏக்கா எங்களுக்கு 2 புளியங்காய் சுட்டு கொடுங்கக்கா. எப்படி இருக்குன்னே சாப்பிட்டது இல்ல. நல்லா இருக்கும் டீ. அது உள்ள இருக்க புளியங்குட்டை மரக்கொண்டு எல்லாம் அவிஞ்சிரும், அப்படியே சாப்பிடலாம். டீ மேல இருக்க தோலை கூட நீ வீண் பண்ண மாட்டா தெரியுமா? அதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஆளாளுக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்றீங்களே, 2 சுட்டு கொடுங்க. நாக்கெல்லாம் ஊறுது. இருங்க டீ, முத சோத்துவளை சாப்பிட்டுடுங்க. பிறகு பல்லு கூசுது அது கூசுதுன்னு மீன் கூட சாப்பிட முடியாது. ஆசைப்பட்டு என்ன நல்லா மீன் குழம்புக்கு மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ஏட்டி நெட்டூஸ், நீ இந்த மாங்காய் புளியங்கெல்லாம் சாப்பிடுச்சு நல்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு. ஆமாட்டி, அனுபவப்பட்ட நாங்கெல்லாம் சொல்றோம், தண்ணி நிறைய குடி தயவு செஞ்சு. ஏன்க்கா? ஏட்டி பிள்ளை நல்லா தண்ணிக்குள்ளதான் வளரும். ஆமா, தண்ணி இருந்தா தானே பிள்ளை நல்லா வளரும். 2வது உனக்கு சாப்பிட்ட உடனே எதனாலும் வாந்தி வந்துடும், அப்படிதானே? வாந்தி வரத்துல நீ நிறைய தண்ணி குடிச்சிருந்தாதான் உனக்கு வலி இல்லாம ஃப்ரீயா வரும் டீ. ஆமா நெட்டூஸ், நீ தண்ணியை குடிக்கலன்னு வையி, எல்லாம் அப்படியே தொண்டை வலிக்கும், தொண்டை கட்டின மாதிரியே இருக்கும் பாத்துக்க. பரவா அடுத்த நேரம் எதுவும் சாப்பிடவும் முடியாது, தண்ணி கூட கொடுக்க முடியாது, எச்சியும் விடுங்க முடியாது பாத்துக்கட்டி. ஆமா ஆமா நெட்டூஸ், அனுபவப்பட்ட நாங்களாம் சொல்றோம். ஆமாக்கா, அந்த விஷயத்துல நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அப்போ ஆக மொத்தத்துல நிறைய தண்ணி குடிக்கணும். ஆமா நெட்டூஸ். சரிக்கா, தண்ணி நிறைய குடிக்கேன். சரி டீ, இந்த மாங்காய் புளியங்காவெல்லாம் கீழே வைங்க, முத சோத்தோல சாப்பிடுங்க. ஏட்டி மல்லிகுட்டி, நீ சாப்பிடலையாக்கா? இல்லக்கா, என் பங்க நான் சோனியலுக்கு கொண்டு போறேன். அதான் சாப்பாடு நிறைய இருக்குல்லக்கா. இல்ல டீ, அது நல்லா இருக்காது. நான் மட்டும் வீட்டுக்கு எடுத்துட்டு போன மாதிரி இருக்கும்ல. ஏக்க, எங்களை பத்தி என்ன நினைச்சிய? நாங்க ஒன்றும் அந்த அளவுக்கு கல்லெஞ்சக்காரி இல்லக்கா. அந்த பிள்ளை மாசமா இருக்கு, மாசமா இருக்க பிள்ளைக்கு எடுத்துட்டு போறதை நாங்க என்னக்கா நினைக்க போறோம்? அதானே, எங்களை பத்தி நீங்க இவ்வளவு தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதுக்கு இல்ல டீ, நான் மட்டும் இங்க சாப்பிட்டுட்டு சோனியாக்கு எடுத்துட்டு போனேன்னு வை, 2 பங்கு போன மாதிரி போயிரும்ல. பாத்தியலக்கா, சோனியா வேற யாருமாக்கா? ஒரு விதத்துல எங்களுக்கும் அவ பிள்ளை மாதிரி தானக்கா. தாய் மாமா முறைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரவே நின்னாவலக்கா. அப்ப எங்களுக்கு அவ மேல சம உரிமை இருக்குல்ல. வேணும்னா என் பங்கு எடுத்துட்டு போங்க, அவ சாப்பிடட்டு. மாசமா இருக்க பிள்ளை சொத்தோட சாப்பிடுமாக்கா. அதுக்கு போய் இப்படி பண்ணிருக்கீல. ஏட்டி உங்களுக்கு குறை சொல்லல. இல்லக்கா, நீங்க இப்படி சொன்னது எங்களுக்கு வருத்தம் தான். நெட்டவழிக்கும் சோனியாக்கும் போக மிச்சம் தான் நமக்கு. எங்களவே இப்படி நினைச்சிட்டீலக்கா. ஏட்டிவில சரி சரி, உங்களை நான் எதுவும் நினைக்கல, எதுவும் தப்பாவும் சொல்லல. இப்ப நானும் சாப்பிடுறேன், மிச்சம் இருக்கிறது சோனியாக்கும் எடுத்துட்டு போறேன். என்ன போகாத மாட்டி, பிரச்சனையை கலப்பி விட்டுறாதீங்க. யாரு நாங்க? இங்க பாருங்கக்கா, சோறு ஆக்குனது நீங்க, குழம்புக்கு மீன் கழுவுனது நீங்க, குழம்பு கூட்டி போட்டு கறி வச்சது நீங்க. எல்லா வேலையும் நீங்க ஒத்தாளாதான் செஞ்சீங்க. நாங்க ஏதாவது சொன்னோமா? அப்ப நீங்க ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுல தப்பே இல்லை. அதுவும் சோனியாக்கு, அவளும் எங்க வீட்டு பிள்ளை மாதிரிதான். அவ சாப்பிட்டா எங்க வயிறு நிறைஞ்ச மாதிரிதான். தயவு செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, சோனியாக்கும் எடுத்துட்டு போங்க. சரிடி, நானும் சாப்பிடுறேன். தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், அதுக்கு இவ்வளவு பாடமாட்டி எடுப்பிய? தெரிஞ்சு சொல்றீங்களோ தெரியாம சொல்றீங்களோ, மாசமா இருக்க பிள்ளைக்கு கொடுக்கறதுனா நாங்க கணக்கு பார்க்க மாட்டோக்கா. எங்களை அந்த அளவுக்கு நீங்க கீழ்த்தனமா நினைச்சிட்டீங்கன்னா வருத்தமா இருக்கு. சி ஏட்டி, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. இப்ப என்ன உங்களுக்கு நானும் சாப்பிட நம்புறேன். ஆமாக்கா, அதான் 2 பேரும் அவ்வளவு தூரம் சொல்றாவல்ல. சரி விடுங்க டீ, நானும் சாப்பிடுறேன். மீன் குழம்பு என்ன மனமா இருக்கு பதிலக்கா. ஆமாட்டி ஆமாட்டி, பின்ன வச்சது யாரு? இக்க ஊத்துங்க ஊத்துங்க. ஏட்டி, நீ மீன் சாப்பிடச்சுல பார்த்து சாப்பிடுனே, முள்ளுகளே எதுவும் சிக்கிற போகுது. ஏக்கா, உள்ள இருக்க குழந்தைக்கு முள்ளு குத்துமோ? ஆமா, முள்ளு குத்து. ஒரு செருப்பு எடுத்து உழுங்கு, அது செருப்பை போட்டுட்டு நடக்கட்டு. மாசமா இருக்கும்போது எதை சாப்பிட்டாலும் பார்த்து தான் டீ சாப்பிடணும். சரிக்கா சரிக்கா. டாக்டர், என் மருமவளுக்கு ஸ்கேன்லாம் எடுத்தாச்சா? குழந்தை நல்லா இருக்கா? ஸ்கேன் முடிஞ்சது சார். என்னாச்சு டாக்டர், ஏதோ தனியாக பேசணும்னு வர சொன்னீங்க. சார்,
இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன். நீங்க தான் மனசை திடப்படுத்திக்கிடணும். என்னாச்சு சார்? மருமக எதுவும் வீக்கா இருக்காளா? சொல்லுங்க. என்ன பழம் கொடுக்கணும், என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. எப்படியா இருந்தாலும் நான் அவளை தேத்திடுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவங்க உடம்பு நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்னாச்சு டாக்டர்? ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல குழந்தைக்கு துடிப்பு இல்லை. என்ன சொல்றீங்க டாக்டர்? எங்க குடும்பத்து வாரிசு. இந்த வாரிசு வந்ததை நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? டாக்டர் ஏதாவது பண்ணுங்க டாக்டர். ஏதாவது பண்ண முடியுமா? சாரி சார். உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்களாகட்டும் உங்க பையனாகட்டும் இந்த குழந்தைய எதிர்பார்த்து எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா உங்ககிட்ட எப்படி நான் இந்த விஷயத்த சொல்லுவேன்னு தான் தெரியல. மனசை திடப்படுத்தி விடுங்க சார். இந்த குழந்தைய கலைச்சுதான் ஆகணும். ஐயோ டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமா சார். துடிப்பு இல்லை. சீக்கிரமா ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. நாள் தள்ளி போச்சுன்னா அப்புறம் குழந்தையோட அம்மா உயிருக்கும் ஆபத்து. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் சோதனை? டாக்டர் இதுக்கு வேற வழியே இல்லையா? இதை நான் எப்படி என் பையன்கிட்டயும் மருமகிட்டையும் சொல்லுவேன்? அவைய 2 பேரும் உசுரையே விட்டுருவாங்களே. வேற வழி இல்லை சார். நம்ம அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஐயோ அதுவும் ஒரு உசுறு தானே டாக்டர். அதை எப்படி நம்மளால கொல்ல முடியும்? புரியுது சார். உங்க வழி எனக்கு புரியுது. ஆனா அந்த குழந்தைக்கு துடிப்பு இல்லை. குழந்தை பிறந்தாலும் இறந்துதான் பிறக்கும். அதுவும் இல்லாம அது கடைசி வரைக்கும் பிறக்குமான்னு சொல்ல முடியாது. இடையிலேயே அபார்ஷன் ஆயிரும். அபார்ஷன் ஆகுறதுனால அவங்க அம்மா உயிருக்கும் ஆபத்து இருக்கு. என்ன டாக்டர் இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க? நிஜம்தான் சார், நம்புங்க. நல்ல வேளை நம்ம சீக்கிரமா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுனால முன்னாடியே தெரியுது. ரொம்ப நாள் தள்ளி போச்சுன்னா அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் சுச்சுவேஷன் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நீங்க தான் அவங்க 2 பேருக்கும் சொல்லி எடுத்து புரிய வைக்கணும். 3 பேரும் சீக்கிரமா கலந்து பேசி எந்த அளவுக்கு சீக்கிரமா அபார்ஷனுக்கு ஒத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு. சார் நீங்க தான் எப்படியாவது அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 2-3 டேஸுக்குள்ள நம்ம அபார்ஷன் பண்ணிட்டோம்னா நல்லது. பேசி பாருங்க. ஐயோ 2 பேரும் அந்த குழந்தை மேல உயிரையே வச்சிருக்காவளே. நான் இந்த விஷயத்தை எப்படி அவியகிட்ட சொல்லுவேன்? ஏன் நமக்கு மட்டும் இந்த சோதனை? அப்பா என்னாச்சுப்பா? டாக்டர் ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்தாரு. குழந்தைய பத்தி ஏதாவது சொன்னாரா? ஆமாப்பா. குழந்தை நல்லா ஆரோக்கியமா தானே இருக்கு. சோனியா நல்லா ஹெல்த்தியா இருக்காளான்னு கேட்டீங்களாப்பா? மருமகளுக்கு எந்த குறையும் இல்லப்பா. நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கா. ஐயோ எத்தனை மாசம் ஆகுதா? 2 மாசம் முடிய போகுதுப்பா. இன்னும் 8 மாசம் தான். அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே குவா குவா சத்தம் தான். ஆமாப்பா. என்னப்பா இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை இப்படி டல்லா சொல்றீங்க? இல்லப்பா கொஞ்சம் வீட்டுக்கு போகணும். சீக்கிரமா போகணும். மருமக எங்க? ஸ்கேன் ரூம்ல தாப்பா. இப்ப வந்துருவா. மாமா மருமகளே. என்ன மாமா டாக்டர் என்ன சொன்னாங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லல. நல்லா இருக்காமா, ஹெல்த்தியா இருக்கான்னு சொன்னாங்க. அப்பா ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க. ஒருவேளை வயித்துக்குள்ள இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டாங்களா? ஐயோ மாமா அதெல்லாம் சட்டப்படி தப்பு. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் பொம்பளை பிள்ளைனா வேண்டான்னு சொல்லிடுவீங்களா இல்லைன்னா ஆம்பளை பிள்ளைனா தான் வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? இல்ல பாப்பு, என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுன்னா நம்ம இப்பதுல இருந்தே அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கலாம்ல. அதான். அப்படியெல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்க கூடாதுப்பா. ஆமா மாமா. மாமா டாக்டர் வேற என்ன சொன்னாங்க? சொல்றேம்மா, வீட்டுக்கு போய் சொல்றேன் வாங்க. ஐயா மருமவளை பத்திரமா கூட்டிட்டு வா. சரிப்பா. ஏய் பாப்பு 2 மாசம் முடிய போதாம் டி. ஆமா மாமா நானும் இந்த ஸ்கேன் பண்ற இதுல பார்த்தேன். குட்டி கூண்டு தான் மாமா இருந்துச்சு குழந்தை. பாத்தியா? நீ கூட பாத்துட்ட. அப்புறம் என்ன ஸ்கேன் பண்ணும்போது என்ன கண்ண மூடிட்டா இருக்க முடியும்? குட்டி கூண்டு ஒரு பால் மாதிரி தான் மாமா இருந்து உருண்டையா. 2 மாசம் தானே டி ஆகுது. இனிமேதான் வளரும். ஆமா மாமா. இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான். டாக்டர் கிட்ட கேட்டு நாளைக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்குவோம்லாம். அதை அப்படியே வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஒவ்வொரு மாசத்துக்கும் இப்படி இப்படின்னு. சரிங்க மாமா. ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் வரும்ல மாமா, அப்போ வந்து இதை அப்படியே ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணி வீடு ஃபுல்லாக வச்சு நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். சரிட்டி பாப்பு. அடுத்தது ஒவ்வொரு மாசத்துக்கும் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கணும் பாப்பாக்கு. பாப்பாக்கு மட்டும்தானா? ஐயோ உனக்கும் தான். அதானே. சரி சரி வா. அப்பா முன்னாடியே போயிட்டாங்க, நம்மளும் போவோம். பார்த்து வா பாப்பு, படிக்கட்டுலாம் மெதுவா இறங்கணும்னு. சரிங்க மாமா. எட்டிவளா வச்சிருந்த அடுப்பை மட்டும் அணைச்சிருங்க. பிறகு காத்துல தீ எங்கனையாவது பறந்து எவ வீட்டு கூரையிலேயே போய் உட்காந்துற போது. சரி டீ நாங்க பாத்துக்கிடுறோம். நீ பஸ்ஸை விட்டுறாத. 3 மணி பஸ் தானக்கா. இப்ப போனா சரியா இருக்கும். குழம்பும் நல்லா சுட சுட இருக்கு. போன உடனே சோத்தை கொடுத்துட்டு ரிட்டன் வர்ற பஸ்ல அப்படியே வந்துடலாம். சோனியாவை கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. சரி டி. நீ நிறைய கிடந்து சாப்பிட்டுட்டு கிடக்காத ஒரு புளிச்சப்ப மாதிரி வந்துடும். நிறைய தண்ணி குடி அம்மா சொல்லிவிட்டேன். சரிக்கா. ஒரு நாள் எங்களையும் கூட்டு போங்கக்கா.
சுவானியா எப்படி இருக்கான்னு பாக்கக்கு வாரோம். ஏட்டி 5 மாசம் ஆவட்டி, அதுக்கப்புறம் சோறு பொங்கி எல்லாரும் எடுத்துட்டு போவோம். இவ்வளோ ஒரு அத்தை மாதிரி தானே விதவிதமா பொங்கி எடுத்துட்டு வாங்க ஏன் அவளுக்கு. ஆமா அதுவும் சரிதானக்கா. சரி டீ அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன ஏட்டி மீன் குழம்புலாம் பத்திரம், ஒன்னத்தையும் இங்க மறந்து போட்டு போயிடாதீங்க. ஸ்மெயிலியக்கா உங்க பொறுப்பு தான். புளியை சுட்டு எடுத்துட்டு தீயெல்லாம் கவனமா அணைச்சு எடுத்துட்டு போங்கக்கா. நாங்க பாத்துக்கிறோம் டீ, நீ பஸ்ஸை விட்டுறாத, கிளம்பு. சரிக்கா வரேன்னே. என் மவளுக்கு சாலை மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் கைனால வச்சு, அதுவும் இன்னைக்கு பெருசெல்லாம் மாங்காய் முருங்கைக்காலாம் போட்டிருக்கேன். என் மவ நல்லா சாப்பிடுவா. போயிட்டு வரேன் என்னக்கா. சரி டீ. பாத்தியா டீ, மவளுக்கு மீன் குழம்பு கொண்டு போனோன்னா மூஞ்சில என்ன சந்தோஷம். ஆமா பின்ன தாயன்பு தாயன்பு தானே. அதை சொல்லு.